சொந்தம் பாராட்டி ஜெபித்து பெற்றுக்கொள்ளுதல். God bless you. அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Number 2. இரண்டாவது 16th chapter. I am not going to talk for a long time. 16th chapter, Acts verse 5. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். So were the churches established in the faith and increased in number daily. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. What is this? இது என்ன? What is this? இது என்ன? This is not just the number of disciples. இது விசுவாசிகளின் எண்ணிக்கை பெருகுவதை சுட்டிக்காட்டவில்லை. Read again. மீண்டுமாக படிக்கிறேன். அப்போஸ்தலர் 16:5. வாசிங்க. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எது பெருகின? சபைகள். விசுவாசிகள் பெருகினாங்களா? சபை பெருகிச்சா? சபைகள் பெருகின. That means அதனுடைய பொருள் Apostolic Christian Assembly has got 300 branches, for example. உதாரணமாய் சொல்லுவோம், அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில் 350 ஊழியங்கள் இருக்கின்றன. For example, உதாரணமாய் சொல்லுகிறேன், 2008 2008ஆம் ஆண்டில் it should be at least 500. அது குறைந்தபட்சம் 500ஆவது மாற வேண்டும். 2009 if Jesus would not come, இயேசு கிறிஸ்து வருவது தாமதிக்கும் என்றால் 2009ஆம் it ஆண்டில் should be 700. அது 700 திருச்சபைகளாய் வளர வேண்டும். It should be 1000. அதன் பிறகு 1000 திருச்சபைகளாய் பெருக வேண்டும். All India level, all over the world. இந்திய தேசம் முழுவதும் உலகமெங்கிலும் பல்லாயிரத்திற்கான திருச்சபைகள். Believe. விசுவாசியுங்கள். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Why not you give a clap to கரங்களை Jesus? தட்டி பெருக செய்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Church growth, churches growth, everything. சபைகளின் வளர்ச்சி இப்படித்தான் இருக்க வேண்டும். You see, we are not only concerned with our own this what should I say, pond like church. நம்முடைய குட்டை இதத்தான் பெரிய ஏரியாக்கணும்னு நம்முடைய குட்டையே டெவலப் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன் சபை பெருசாகணும், ஏன் சபை பெருசாகணும், எந்த 100 ஆகணும், எந்த 200. குட், நெசசரி. உங்கள் சபை வளர வேண்டும், அதற்காக நீங்கள் ஜெபிப்பது நல்லதுதான். ஆனால் என் சபை மட்டும் வளர வேண்டும், என் சபை பெரிதாக வேண்டும் என்று எல்லா சக்தியையும் அதிலே மட்டுமே செலவழித்து விடக்கூடாது. State level you should increase. மாநில அளவிலே பெருக வேண்டும். Then you go to district wise. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஊழியங்கள் இருக்க வேண்டும். Then you go to cities and towns and villages. அதன் பிறகு ஒவ்வொரு பட்டணம், ஒவ்வொரு பின்கோடு, ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் இருக்க வேண்டும். Neighboring places. பக்கத்து மாநிலங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் கிராமத்துக்கு பக்கத்து கிராமம். Which is the next city nearby. உங்கள் பட்டணத்திற்கு பக்கத்து பட்டணம். Which is the next town where I can go. உங்கள் நகரத்துக்கு பக்கத்து நகரம். If you reach like that, the churches will multiply. நீங்கள் அப்படி சுற்றிலும் ஊழியங்களை பல மடங்கு துவங்குவீர்கள் என்றால் சபைகள் பல மடங்கு பெருகும். சபை குட்டி போடணும். The church must give birth to a church. That's what I mean. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். விசுவாசிகள் குட்டி போடணும். The believers must give birth to new born again children. சபைகளும் குட்டி போடணும். Churches also should become mother churches, giving birth to daughter churches. ஒவ்வொரு சபையும் இன்னும் 2-3 சபை, இன்னும் 5-6 சபை, இன்னும் 10 சபை, இன்னும் 15 சபை. Each church must plan and pray for 5 churches, 10 churches, 15 churches. So it should expand. இப்படியாக இது வளர வேண்டும். In the Acts you find churches increase. சபைகள் நாளுக்கு நாள் பெருகின என்று நாம் பார்க்கின்றோம். In one way I am glad. ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். When I took up the ministry here, இந்த ஊழியத்திற்கு பொறுப்பாக வந்த பொழுது it was only 33 churches. 89ஆம் ஆண்டிலே 33 கிளை ஊழியங்கள் மட்டுமே இருந்தன. The workers of the branch assemblies once in a month when we gather, it's we can gather within a room, within a small room. 89-90ஆம் ஆண்டுகளிலே ஊழியர் ஐக்கிய கூட்டம் நடத்தும் பொழுது வரக்கூடிய மொத்த எண்ணிக்கை அத்தனை பேருமே ஒரு சிறிய அறையிலே வைத்தே கூட்டம் நடத்தி விடலாம். But now the main church workers itself
150. ஆனால் இப்பொழுது தலைமை சபையில் மட்டுமே 150க்கும் மேற்பட்ட முழுநேர ஊழியர்கள் இருக்கிறார்கள். I see a good crowd here today. இன்று அகில இந்திய ஊழியர் கூட்டத்திலே ஒரு பெரும் திரளை காண்கின்றேன். But I am not very happy because it has increased. இது 33லிருந்து இந்த அளவு வளர்ந்திருக்கிறதே என்பதை நினைத்து சந்தோஷம், ஆனால் ரொம்ப சந்தோஷம் அல்ல. Still it should increase. ஏனென்றால் 100 கோடி மக்கள் இருக்கின்ற தேசத்திலே இது பல கோடியாய் மாற வேண்டும். First concentrate in nearby place, village or city, nearby. நீங்கள் இருக்கிற ஊரிலிருந்து கொஞ்சம் தியாகத்தோடு பக்கத்து ஊருக்கு போனாலே போதும். You need not try now from your place to Himalayas. உங்கள் ஊரிலிருந்து இமயமலைக்கு நீங்கள் பயணம் செய்ய வேண்டியதில்லை. Some people are saying, I am only in Chengalpat now. I am going to now Madhya Pradesh. சிலர் செங்கல்பட்டில் இருப்பார்கள், திண்டிவனம் மதுராந்தகம் எட்டி பார்க்க மாட்டாங்க, இமயமலைக்கு போறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். First you reach your nearby place. முதலாவது பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு நீங்களும் உங்கள் விசுவாசிகளும் போங்கள். That's why I have allowed in my church workers, area pastors to start churches in all places where the area is handed over. நான் தலைமை சபையிலே ஒரு ஒழுங்கு செய்திருக்கிறேன். உடன் ஊழியர்களை ஹவுஸ் விசிட்டிங் பாஸ்டராக மட்டும் வைத்து வேலை வாங்குவதில்லை. பக்கத்தில் இருக்கிற பட்டாளத்தில், புளியந்தோப்பில், அயனாவரத்தில், அண்ணா நகரில் எல்லா இடங்களிலும் திருச்சபைகளை துவங்குங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். வேற பாஸ்டருங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. No other pastor, not only in Asia, anywhere in the world will say this. நீங்க அயனாவரத்தை தொடங்கினா உடனே நான் அப்ஜெக்ட் பண்ணிடுவேன். If an associate pastor starts a service in Ayanavaram, immediately other pastors will stop it. அயனாவரத்தை எங்களுக்கு ஒரு சபை கிடையாது, இங்கதான் சபை, எல்லாரும் இங்க வாங்க. There will be a public announcement on Sunday. There is no officially recognized church in Ayanavaram. Don't go to unofficial church. Come here every Sunday. அண்ணா நகர் அங்க போக கூடாது, இங்க வாங்க எல்லாரும். Don't go to Anna Nagar. All of you take your car and come to Parsavakam. Don't get offended. Any minutes I'm not talking about you. தயவு செய்து யாரும் வருத்தப்பட வேண்டாம். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? You know what I say? கேலிஸ்ல ஒன்னு ஆரம்பியா. Start a church in Kellis. டவுட்டன்ல ஒன்னு ஆரம்பி. Start a church in Downton. என்ன பாஸ்டர் டவுட்டன் கெல்லிஸ் எல்லாம் சொல்றீங்களே? Pastor Downton Kellis. ஆரம்பியா. You start. The Lord will give you souls. ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார். Some people may think, பாஸ்டர் இங்க ஆத்துமாக்கள் குறைஞ்சிட்டாங்கன்னா என்ன Some people may பண்றது? think, if everybody is starting church in the vicinity, will not the main church lose its membership? I said, God will bring more people here. நான் சொல்லுகிறேன், இங்கு இருக்கிறவர்கள் ஊழியர்களாய் வெளியே சென்றால் கர்த்தர் புதிதானவர்களை ரட்சித்து விசுவாசிகளை இங்கே கொண்டு வருவார். இன்னும் நிறைய சர்ச்சஸ் ஃபார்ம் ஆயிட்டுன்னா இங்க நிறைய ஆள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. Oh, if more churches are formed, then this number will increase and multiply. Hallelujah. Hallelujah. இதாங்க broad mind. இதுதான் உண்மையிலேயே பரந்த மனம். I am not worried. நான் கவலைப்படவில்லை. Suddenly one person told me, திடீரென்று ஒருவர் சொன்னார் இடத்தில், திடீர் நகர்ல ஒரு சபை வந்திருக்கு பாஸ்டர்னா. Pastor, now there is a church in Didir Nagar which is opposite to our compound wall. அதான சந்தோஷம். I said very happy. சிவசண்முகபுரத்துல ஒண்ணு வந்திருக்கு. And they said there is another church at Shivashanpuram within 100 meters from this place. பின்னாலே ஒண்ணு வந்திருக்கு. Pastor, something has come at the rear side. சந்தோஷம். Oh, I am happy. ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். Only one question I asked. அவங்க நரகத்துக்கு நடத்துறாங்களா மோட்சத்துக்கு நடத்துறாங்களான்னு கேட்டேன். Are those churches leading people to hell or heaven? மோட்சத்துக்கு தான் நடத்துறாங்க. Yes, Pastor, they are also leading people to heaven only. நடத்தட்டும். Let them lead the people. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. You know, the church should increase. சபைகள் பெருக வேண்டும். Near villages. பக்கத்து கிராமங்களில், Near towns. பக்கத்து பட்டணங்களில், Near cities. பக்கத்து மாநகரங்களில். Hallelujah. Hallelujah. Happy everybody. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கரங்களை Clap to வைத்து Jesus. கரங்களை தட்டி ஹalleluya சொல்லுவோம். Hallelujah. நீங்க நல்ல சந்தோஷமா இருந்து ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரிச்சாதான் மத்தியான சாப்பாடு உங்களுக்கு கொடுப்பேன். Hallelujah. Hallelujah. All glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Look at the secret again. ரகசியத்தை மீண்டும் பார்ப்போம். Acts 16. அப்போஸ்தலர் 16. Look how it begins. அது எப்படி துவங்குகிறது என்று பாருங்கள்.
அதனாலே. அதங்க காரணம். That is the reason. எப்படி ஆரம்பிக்குது? How does it start? அதனாலே. பாத்தீங்களா? சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எதினாலே? What was the cause? முந்தின வசனம். You must read the previous verse. 16th chapter, verse 4. அப்போஸ்தலர் 16:4. As they went through the cities, they delivered them the decrees for to keep that were ordained of the apostles and elders which were at Jerusalem. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். They went through the cities. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போனார்கள். That's a secret. அதுதான் ரகசியம். That's a secret. அதுதான் ரகசியம். They were not just idle. அவர்கள் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. They were not inactive. அவர்கள் செயல்படாமல் இருக்கவில்லை. If you read below verse 5, 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் you will find Phrygia, Galatia, Mysia, and Troas, Macedonia, Philippi, all these places. 5ஆம் வசனத்திற்கு பின்வரும் வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் எந்த பட்டணங்களுக்கு போனார்கள் என்று பட்டியலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரிகியா, கலாத்தியா, துரோவா, மீசியா, மெக்கடோனியா என்று பல பட்டணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. They were willing to go. அவர்கள் இருந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போவதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். Jesus said, "Go." இயேசு சொன்னார், புறப்பட்டு போங்கள். I used to tell my area pastors, என்னுடைய வட்டார போதகர்களிடத்தில் நான் சொல்வதுண்டு, I love you to go to different places where we have got some ministries. How many of you are willing? எங்கெங்கெல்லாம் ஊழியம் இருக்கிறதோ விசுவாசிகள் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு அந்த பின்கோடு ஏரியாவிற்கு நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவேன். எத்தனை பேர் ஆயத்தம் என்று கேட்பேன். ஒன்னும் போக மாட்டேங்குதுங்க. Nobody wants to go. இங்கே இருக்கிறேன் பாஸ்டர், இங்கேயே இருக்கிறேன் பாஸ்டர். இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு, இங்கேயே தூங்கிக்கிட்டு, இங்கேயே ஜெபிச்சுக்கிட்டு, உங்க செய்தியை மாத்திரம் கேட்டுக்கிட்டு, இந்த பிரியாணியை தின்னுக்கிட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். I will listen to your message. I will receive money from you. I will drink good coffee, eat good biryani, and I will sleep sometime here, pray sometime here. I won't go from this place. Sunday morning நீங்க கொடுக்கிற அந்த மெசேஜ், அந்த ஆராதனையை விட்டு நாங்க போகவே மாட்டோம். I will not go anywhere missing the Sunday morning spiritual food you are giving. எப்படி சபை வளரும்? How will church grow if people are like that? நீங்க எப்படி வளரும்? You tell me how churches can multiply. வளராது. It will never multiply. So they went through the city. இவர்கள் பட்டணங்கள் தோறும் சென்றார்கள். They knew the command given by Jesus. Go into all the world. இயேசு சொன்னார், புறப்பட்டு போ. ஆகவே இதே இடத்தில் உட்கார்ந்து இருக்க கூடாது, நாம் புறப்பட்டு போவோம் என்று போனார்கள். You see the zeal of the early people, Paul, Barnabas, Timothy, and so on, Silas. ஆதி திருச்சபையில் இருந்த மக்களுடைய உற்சாகத்தை பாருங்கள். பவுலை பாருங்கள், பர்னபாவை பாருங்கள், தீமோத்தேயுவை பாருங்கள், சீலாவை பாருங்கள். Zeal is the main reason. Zeal is the cause. தேவனுக்கென்ற ஒரு உற்சாகம், அதுதான் மிக முக்கியம். They were not idle, they were active. அவர்கள் சோம்பேறிகளாய் இருக்கவில்லை, அவர்கள் சுறுசுறுப்பாய் பயணம் We செய்தார்கள். should be busy in the ministry always. தேவனுடைய ஊழியத்திலே எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். Our Lord Jesus Christ said to the earthly mother, his own earthly mother, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் அவதாரம் எடுத்த பொழுது தாயாக இருந்த மரியாளை பார்த்து சொன்னார், don't you know that I must be my father's business? என்னுடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பதை அறியீர்களா? Jesus said it was father's business. என் தகப்பனின் தொழில் வியாபாரம் என்ற வார்த்தையை இயேசு பயன்படுத்தினார். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What we do is father's business. நாம் செய்வது நம்முடைய தகப்பனுடைய வியாபாரம்.
We are not doing the business of the world. நாம் உலகத்தாருடைய வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கவில்லை. We are doing the business of the Lord. நாம் நம்முடைய தகப்பனின் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். Father's business. It seems Jesus says, why do you bother about my place here and my stay here? I am called to do my Father's business. இயேசு சொல்கிறார், ஏன் இங்கேயே இருக்கணும், இங்கேயே எப்பொழுதும் நான் அமர்ந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? என் பிதாவின் வியாபாரத்தை நான் முயற்சி செய்து செய்ய வேண்டாமா? Do you want to be in the Father's business? நீங்கள் பிதாவின் வியாபாரத்தில் மும்முரமாய் இருக்க விரும்புகிறீர்களா? உண்மைதானா? Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Now listen to me. கவனியுங்கள், சொல்வதை கேளுங்கள். How should these churches grow, multiply or increase? எப்படி சபைகள் நாளுக்கு நாள் பெருகின? You need one revelation. ஒரு வெளிப்படுத்தல் உங்களுக்கு அவசியம். What revelation? என்ன வெளிப்படுத்தல்? Turn to John's Gospel. யோவான் எழுதிய இயேசுவின் சுவிசேஷம் 4th chapter, 4ஆம் அதிகாரம், verse 21. தமிழ்ல தான் அது சரியா இருக்கு, not in English, in Tamil. 21ஆம் வசனம் தமிழிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு கண் திறந்ததா? Has your eyes been open? இல்லாட்டி கண் திறந்து வாசிங்க. கண்ணை திறந்து வாசிப்போம். தயவு செய்து எல்லாரும் யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 21ஆம் வசனத்தை உங்கள் வேதாகமத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கும், பாருங்கள். இங்கிலீஷ்ல காணல, அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. hour cometh when ye shall neither in this mountain nor yet at Jerusalem worship the Father. It is very abstract, it's very vague here, it's very vague. ஆங்கிலத்திலே அது அவ்வளவு தெளிவாக எழுதப்படவில்லை. Listen, this is a revelation. கவனியுங்கள், இது நீங்கள் பெற வேண்டிய வெளிப்படுத்தல். Jesus told this revelation to Samaritan woman. சமாரிய ஸ்திரீயிடத்திற்கு இயேசு இந்த வெளிப்படுத்தலை கொடுத்தார். We have been worshiping the Lord in Jerusalem. இதுவரையிலும் எருசலேமில் இருந்த தேவாலயத்தில் மட்டும் ஆண்டவரை ஆராதித்தீர்கள். The Jews, Israel know only Jerusalem, 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 Jerusalem. யூதர்களுக்கு, இஸ்ரவேலருக்கு தேவனை ஆராதிப்பது என்றால் அது எருசலேமின் ஆலய கட்டடம், அந்த கட்டடம், அந்த கட்டடம், அதுதான் தெரியும். Now we should understand the fact a time will come, the hour will come when people will worship everywhere. ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேளை வரும், ஒரு காலம் வரும், அப்பொழுது ஜனங்கள் எல்லா இடங்களிலும் பிதாவை தொழுது ஆராதிப்பார்கள். எங்கும். எங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கும்னா பொருசாகத்துல மாத்திரமா? When you say at all places, does it mean only Shanmugarayan Street in Barswakam? ஆவடியில மாத்திரமா? Is it only in Avadi? KK நகர்ல மாத்திரம்? Is it only in KK Nagar? எங்கும். Everywhere. எங்கெல்லாம் நீங்க போகணும் அங்கெல்லாம். Wherever you can go and see humanity, everywhere. A time of worship, hour to worship the Lord will come, and that has come now to worship the Lord everywhere. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுது வந்திருக்கிறது. If the ministers of God will catch a vision of this statement of Jesus Christ, your churches will have more churches. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சொற்றொடரினுடைய வெளிப்படுத்துதலை தேவ ஊழியர்கள் கிரகித்துக் கொண்டால் ஒரே கட்டடத்தில் மட்டும் ஆராதனை என்பதை விட்டுவிட்டு எங்கும் ஆராதனை கூடங்களை எழுப்பிக் கொண்டே இருப்பீர்கள். Because when we gather together in Jesus' name, 2 or 3, Jesus is there. இயேசுவின் நாமத்திலே 2 பேர் 3 பேர் கூடி வரும் பொழுது அங்கே அந்த இடத்தில் அவர்கள் நடுவில் இயேசு எழுந்தருளுகிறார். Another secret for you. இன்னொரு ரகசியம் உங்களுக்காக.
It's beautiful. மிக அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. Acts chapter 8. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் verse 3 and 4. 3-4 வசனங்கள். Saul made havoc of the church, entering into every house, hailing men and women, committed them to prison. Therefore they that were scattered abroad, that went everywhere preaching the word, everywhere preaching the word. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்ப நம்ம எங்கேயும் சர்ச் வரணும்னா ஒரு வழி இருக்கு. If churches have to come everywhere, there is a way. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. There is only one way. நிறைய சவுலுங்க எழும்பணும். Many Sauls must arise. சவுலுங்க நிறைய எழும்பணும். Many Sauls must arise. அவங்க என்ன பண்ணணும்? What they should do? போய் வீடுங்கள்லாம் போய் தொந்தரவு செய்யணும். They should go to every home and trouble the Christians. ரொம்ப உபத்திரவம். They should go and trouble every pastor. அப்படி செய்த உடனே அவங்க அந்த இடத்தை விட்டு போயிடுவாங்க. Then all the pastors will not have a joint meeting all the time. They will go everywhere. All those who were persecuted were scattered. அந்த உபத்திரவத்தின் வழியே சென்றவர்கள் எல்லாரும் சிதறி போய் பல இடங்களுக்கு எங்கும் திரிந்து சென்றார்கள். And you find everywhere, and they did not go everywhere and gather together to weep because of the persecution. எங்கும் திரிந்து பல இடங்களுக்கு சிதறி போய் வீடுகளுக்குள் நான் கிறிஸ்தவன் என்று தெரியாதபடிக்கு ஒளிந்து கொள்வோம் என்று ஒளிந்து கொள்ளவில்லை. அப்பா என்ன செய்வான் தெரியலையே. I don't know what this opponents will do. என்ன செய்வான் தெரியலையே. I don't know what to do now. கதவு மூடு. Lock the door, hide himself. யாரா வந்தற போறான் உள்ள. Somebody may come, hide him inside. No. இல்ல. These scattered people you cannot suppress their zeal. இவர்கள் பல இடங்களுக்கு சிதறினாலும் அவர்களுடைய உற்சாகத்தை ஒருவனும் சிதறடிக்க முடியாது. The more the trouble came, the more they were scattered, more churches were born. எவ்வளவு உபத்திரவங்கள் வந்ததோ அவ்வளவாய் சிதறினார்கள், எவ்வளவு சிதறினார்களோ அவ்வளவாய் சபைகள் பெருகின. Hallelujah. One more verse. இன்னும் ஒரு வசனம். Acts of the Apostles 11th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 19th verse. 19ஆம் வசனம். 11:19. அப்போஸ்தலர் 11:19. Now they which were scattered abroad upon the persecution that arose about Stephen traveled as far as Phoenix and Cyprus, Antioch, preaching the word to none but Jews only. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கு என்று மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கோ நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். They were scattered because of the persecution. உபத்திரவத்தினால் சிதறடிக்கப்பட்டார்கள். And they traveled to different places preaching the word. அவர்கள் பட்டணமாக சுற்றி திரிந்தார்கள். போன இடமெல்லாம் சும்மா இருக்கவில்லை, பிரசங்கித்தார்கள். I'm going to ask you a question. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகின்றேன். Persecution வரணுமா வரக்கூடாதா? உபத்திரவம், do you want it? Do you want persecution or not? என்ன சொல்றீங்க? Is it helpful or not? பதில் என்ன சொல்லுவோம்? What do we say generally? என்ன North India people, North Indian workers, நீங்க தான் பதில் சொல்லணும். you should say answer for this. Should persecution come or not? உபத்திரவங்கள் வரணுமா வர வேண்டாமா? வரணுமா? வரட்டும். Let it come. உபத்திரவங்கள் வரட்டும். மெட்ராஸ்ல வரட்டும். Let it come in Chennai first. ஐயோ. Oh, what pastor you are saying like this? பர்சுவாக்கத்துல வரட்டும். Let it come in Parsuvakam first. ஐயோ. Oh, the pastor கொண்டு போய் சிறைச்சாலையில வச்சிருவாங்க போல இருக்க. Pastor, people may arrest us and keep us in the jail. வச்சா என்ன? So what? அங்க போய் பிரீச் பண்ணிட்டு இருக்கலாம். We will preach to the inmates in the jail. நீங்க எங்க கொண்டு போய் வச்சா நாங்க பிரீச் பண்ணுவோம். Wherever we are kept, we will open our mouth and declare the good news. Hallelujah. Hallelujah. So persecution is another way for the churches to be born. சபைகள் பல மடங்கு பெருக வேண்டும் என்றால் தேவன் அனுமதிக்கிற ஒரு காரியம்
உபத்திரவங்கள். And I find another thought for you. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். The hand of the Lord should be upon us always. கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் நம் மீது இருந்து கொண்டே இருக்க If வேண்டும். more churches should be born, more believers, 11:21 Acts says, the hand of the Lord was upon them. அப்போஸ்தலர் 11:21 சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தபடியினால் அநேக ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள், பல சபைகள் பெருகின. Church at Antioch, அந்தியோகியா பட்டணத்திலே ஒரு புதிய சபை, Cyprus, சிப்போர் தேவிலே ஒரு புதிய சபை, Philippi, பிலிப்பி பட்டணத்திலே ஒரு புதிய சபை. all these big hand of the Lord was upon. கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இருந்தபடியினால் அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் திருச்சபைகள். What must you say? நீங்கள் என்ன சொல்ல Your வேண்டும்? prayer should be, உங்கள் ஜெபம், O Lord, ஆண்டவரே, let the hand be upon me. உம்முடைய திருக்கரம் என் சிரசின் மீது இருக்கட்டும். Let the hand be upon me. உம்முடைய கரம் எப்பொழுதும் என் மீது இருக்கட்டும். காலையில நீங்க எழுந்த உடனே The moment you get up in the morning, சொல்லுங்க, you say it, உங்களுடைய கரம் என் மேல இருக்கட்டும், Lord, let your hand be upon me. என்னுடைய சிரசில இருக்கட்டும், Let it be on my head. என் சிரசில இருக்கட்டும். Lord, let your hand be upon my The head. hand of the Lord is on your head, on your life. You will bring forth churches. கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சிரசில் இருக்கும் என்றால் நீங்கள் போகிற இடமெல்லாம் திருச்சபைகள் உருவாகி கொண்டே இருக்கும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Another thought is, இன்னொரு குறிப்பு, guidance of the Spirit is necessary. பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் அவசியம். When Paul and Timothy were at Troas, பவுலும் தீமோத்தேயும் துரோவா பட்டணத்துக்கு சென்ற பொழுது he saw a vision. ஒரு தரிசனத்தை கண்டார். A man from Macedonia came to them. மக்கதோனியா தேசத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன் அவர்களிடத்திற்கு வந்து அழைப்பதை தரிசனத்தில் கண்டான். Just come and help us. எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள் என்று அந்த மக்கதோனியன் சொன்னான். Paul could understand the guidance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தன்னை வழி நடத்துகிறார் என்பதை பவுல் புரிந்து கொண்டார். Listen, கவனியுங்கள், if your effort is unsuccessful, உங்களுடைய முயற்சிகள் சபை வளர்ச்சியில் இதுவரையிலும் பலனளிக்கவில்லை என்றால் it is because you are not led by the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாததினால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள். You need to be led by the Spirit always. நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். Glory to God. தேவனுக்கு மகிமை Another உண்டாவதாக. thought for you. இன்னொன்று சொல்லுகிறேன், House visiting is another important effort. வீடு சந்திப்பது என்பது ஊழியத்தின் வளர்ச்சிக்கு ஒரு மிக அவசியமான முறை. I am not quoting the verse, just run through. நான் இப்பொழுது வசனங்களை மேற்கோள் காட்டப் போவதில்லை, வேகமாய் சொல்லுகிறேன். When Paul and others were preaching the word at the riverside, ஆற்றங்கரை ஓரத்திலே பவுலும் மற்றவர்களும் தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது at Philippi, அங்கே பிலிப்பி பட்டணத்திலே we know the incident. Lydia came there and the Lord opened her heart and she received the word. லிதியாள் அங்கே வந்தால் இறைவன் அவளுடைய இருதயத்தை திறந்தபடியினால் இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டாள். She said to them, லிதியாள் அவரிடத்தில் சொன்னாள், because she was baptized, அவள் ஞானஸ்நானம் எடுத்தாள். she said, அவள் சொன்னாள், would you come to my house? தயவு செய்து என் வீட்டிற்கு வருவீர்களா? If you find me faithful to the Lord, would you come to my house? என்னை கர்த்தரிடத்தில் உண்மை உள்ளவர்கள் என்று நீங்கள் கருதுவீர்கள் என்றால் தயவு செய்து என் வீட்டுக்கு வாருங்கள். And they went to the house of Lydia. அங்கே லீதியாளின் வீட்டுக்கு அவர்கள் சென்றார்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Even after the release from the prison at Philippi, they went to the house of Lydia. பிலிப்பு பட்டணத்திலே அவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள். பின்பு ஆச்சரியமான விதத்திலே விடுவிக்கப்பட்டார்கள். சிறையிலிருந்து வந்த பிறகும் லீதியாளின் வீட்டுக்கு பவுல் சென்றார். House visiting is another important matter, among the workers, to have more churches also. இன்னும் அதிக திருச்சபைகளை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் மக்களை அவர்களுடைய வீடுகளில் சந்திக்க வேண்டும். Some pastors are very idle.
சில போதகர்கள் செயல்படாமலேயே சும்மா இருக்கிறார்கள். They will never go to any house. அவர்கள் எந்த வீட்டுக்கும் போவதே இல்லை. I think that is not correct. அது சரியல்ல என்று நான் நினைக்கின்றேன். You must have burden for them and visit them and build the churches. நீங்கள் மக்கள் மீது மனதுருக்கம் கொண்டு அவர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்காக தனியாக ஜெபித்து நீங்கள் அவர்களை வளர்க்க வேண்டும், திருச்சபைகளை பெருக்க வேண்டும். In this point, a last thought for you. இந்த இரண்டாவது பகுதியிலே கடைசி குறிப்பு, You must also pray as Jesus said. இயேசு சொன்னது போல நீங்கள் ஜெபிக்க வேண்டும். He said, the harvest is truly plenteous. அறுப்போ மிகவும் மிகுதி. And pray ye therefore the Lord of the harvest to send forth the laborers into the field. அறுவடையின் எஜமானிடத்திலே அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படியாக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். It is found in chapter 9 of Matthew's Gospel. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. One person asked me, Pastor, I don't know whether I'm called for ministry. ஒருவர் சொன்னார், பாஸ்டர் ஐயா, என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. Or he is indefinite of his calling. அவருடைய அழைப்பு எப்பொழுது என்று அவரால் உறுதிப்படுத்த முடியாமல் காலம் தள்ளிக்கொண்டே போனார். I told him a secret. அவரிடத்திலே ஒரு ரகசியத்தை சொன்னேன். You go on, pray unto the Lord, to send forth laborers into his field. ஆண்டவரிடத்திலே போய் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே அறுவடை அதிகமாக இருக்கிறது, ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள், ஆட்களை அனுப்பும் 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 என்று ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். And he went on and prayed. அவர் அதை கேட்டு அப்படியே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும் என்று ஜெபித்தார். And he told me, பின்பு சொன்னார், Pastor, மாஸ்டர், the Lord says you go. ஆண்டவர் சொன்னார், நீ முதலாவது போ என்று சொன்னார். Then only I realized it. அப்பொழுதுதான் நான் அதை உணர்ந்தேன் என்றார். உங்கள யாருக்கால அங்க அந்த பக்கம் பார்த்து சொல்ல போறேன். I am going to look at the people seated in that area. நீ ஊழியத்துக்கு உதவி செய்யறதுக்காக ரொம்ப சந்தோஷம். We are very happy that you are serving the Lord through your support. நீங்க ஒன்னு செய்யுங்க. You do one thing. ஆண்டவரே, Oh Lord, அதிகமான ஆத்மா விசுவாசிகள் ஆட்களை ஊழியத்துக்கு அனுப்பும் சொல்லுங்க. Lord, send more and more people for the ministry. கடைசியில் அவர் உங்களை பார்த்து சொல்வாரு, Finally he will tell you, மகனே நீதான் வா. Son, please come and do my ministry. மகளே நீதான் வா. Daughter, you come and do my ministry. அடடா பெரிய தொந்தரவா போச்சே. Oh, what a trouble it is. நான் யாரையாவது அனுப்புன்னு சொன்னேன். I was praying, Lord, send somebody. கர்த்தர் சொல்றாரு, என்னதான் போக சொல்றாரு. But God is saying, you do the ministry. நீங்க வந்துருங்க. Then when God tells you, come for the ministry. Hallelujah. Hallelujah. God's ways are wonderful. தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். Lastly, கடைசியாக, I'm not describing much. இதை அதிக நேரம் எடுத்து விவரிக்க போவதில்லை. 9:31. 9:31. This verse seems to be that increase in the establishment of churches. 9:31. 9:31 பார்க்கும் பொழுது இந்த வசனம் சபைகள் இன்னும் அதிகமாக பெருகுவதை காட்டுகின்றன. True. உண்மைதான். But at the same time, அதே வேளையில் it's not a numerical increase, but it's a spiritual increase இந்த also. பெருக்கம் எண்ணிக்கையில் மட்டும் பெருக்கம் அல்ல, விசுவாசிகளுடைய வாழ்க்கையின் தரத்திலும் பெருக்கமாய் இருக்கிறது. The churches had rest. சபைகளுக்குள்ளே சமாதானம் பெருகியது. They were edified. பக்தி விருத்தி அடைந்தார்கள். Walking in the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்தார்கள். Comfort of the Holy Ghost. பரிசுத்தாவியின் ஆறுதலை பெற்றார்கள். And increased. பெற்று பெருகின. That means அதனுடைய பொருள் both numerically and spiritually. எண்ணிக்கையிலும் வாழ்க்கையின் தரத்திலும் பெருக்கம். Glory to God. தேவனுக்கு மகிமை All உண்டாகட்டும். the churches today should have rest first. எல்லா திருச்சபைகளிலும் சமாதானம் பெருக வேண்டும். Amidst persecution, we need to have rest also.
வெளியிலே சுற்றிலும் உபத்திரவங்கள் இருந்தாலும் நமக்குள் சமாதானம் இருக்க வேண்டும். The churches should be edified means the gifts of the Holy Spirit should operate. சபைகள் பக்தி விருத்தி அடைந்தார்கள் என்றால் பரிசுத்த ஆவியின் வரங்கள் திருச்சபையில் செயல்பட வேண்டும். Think about your own church. உங்கள் திருச்சபையை யோசித்து பாருங்கள். Is the gift of the Spirit be operating in your church? பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள் உங்கள் திருச்சபையில் கிரியை செய்கின்றனவா? Sometimes there is no gifts of the Spirit at all. சில சபைகளிலே பரிசுத்த ஆவியினுடைய வரங்களுக்கு இடமே இல்லை. 2 பாட்டு பாடுவோம், 2 songs, ஒரு 2 சாட்சியை கொடுப்போம், then 2 testimonies, ஏதோ கொஞ்சம் செய்தி கொடுப்போம். some message. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. And the priest pronounces the benediction and sends the people away. இந்த வாரம் முடிஞ்சதுயா கதை. அப்பா, ஒரு வாரம் முடிஞ்சிச்சு. இப்படி சிலர் தங்க கதையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. And some people are just managing their life like this. That is not right. இதுவல்ல ஊழியம். Every Sunday morning before you come to church, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பதாக pray so much that the gifts of the Holy Spirit may operate. நீங்கள் முன்பெல்லாம் முந்தைய நாட்களெல்லாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை தேடி வருவார்கள், பரிசுத்த ஆவியின் வரங்கள் செயல்படட்டும். Let there be prophecies. தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுவதாக. Let there be a gift of interpretation. அந்நிய பாஷையை பேசி அதை வியாக்கியானம் பண்ணும் வரங்கள் செயல்படுவதாக. Gift of the word of knowledge. அறிவை உணர்த்தும் வரம் செயல்படுவதாக. Gift of the word of wisdom. ஞான வரம் செயல்படுவதாக. Some may not know even the definition of the gifts of the Spirit. என்ன வரங்கள் என்ற பட்டியல் கூட உங்களுக்கு பெயர் தெரியாமல் இருக்கலாம். You may not know the difference between one gift and another gift. ஒரு வரத்திற்கும் இன்னொரு வரத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அவைகள் எப்படி செயல்படுகின்றன என்ற காரியங்கள் உங்களுக்கு அறிவுபூர்வமாக தெரியாமல் இருக்கலாம். Study well. நன்றாய் படியுங்கள். Gifts of the Spirit, it should be in operation in our church. ஆவியின் வரங்கள் நம்முடைய திருச்சபைகளில் கட்டாயம் செயல்பட வேண்டும். All these will edify the church. You know, the quality of the church, the standard of the spiritual life, divine nature should increase. பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் பொழுது திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்குள் பக்தி விருத்தி உண்டாகி அவர்களுக்குள்